பாரதி செல்லம் சீக்கிரம் வா, டிவியில அம்மா வர போறாங்க. மாப்பிள்ள, வெறுமனே அம்மான்னு சொன்னால் அது தமிழ்நாட்டில் ஒருத்தர் தான் குறிக்கும். அதனால் நீங்கள் பாரதி கிட்ட சொல்லும்போது உங்கள் அம்மா அப்படின்னு சொல்லுங்கள், இல்லை சேப்பா மம்மி அப்படின்னு சொல்லிவிடுங்க. இதான் தேவையில்லாமல் பாலிடிக்ஸ் பண்ணுறதுன்றது. கொடுங்க ரிமோட்டை முதல்ல. வாடா 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 உட்கார. ஆமாம் மாப்பிள்ள, நீங்கள் டிவி பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டீங்களே, இதுக்கு என்னாச்சு? எங்கள் எல்லாருக்கும் முன்னாடி நீங்கள் வந்து உட்காந்துட்டீங்க. என்ன இருந்தாலும் ஜனனி வரப்போறாள் மாமா, அதான். உண்மை பேசுறவங்கள ஊக்குவிச்சு அவங்கள பாராட்டி பரிசு தர்ற ப்ரோக்ராம் இது. ஸோ அந்த விதத்துல இன்னைக்கு அவங்க மனசு திறந்து சொல்ல வந்திருக்காங்க மிஸ்ஸஸ் ஜனனி மோகன்தாஸ். லெட்ஸ் வெல்கம் மிஸ்ஸஸ் ஜனனி மோகன்தாஸ். வெல்கம் வெல்கம் மிஸ்ஸஸ் ஜனனி, வெல்கம் டு தி ஷோ. ரொம்ப நர்வஸா இருக்கீங்களா? ஜஸ்ட் ரிலாக்ஸ், ஓகே? உங்க கூட யார் வந்திருக்காங்க ஆடியன்ஸ்ல? இல்லை, எல்லாரும் வீட்டில் இருந்துப்பாங்க. ஓ ஓகே. அப்போ உங்க ஃபேமிலி பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். நான், என் ஹஸ்பண்ட் மோகன்தாஸ், அப்பா உத்தம் குமார், அப்புறம் என் டாட்டர் பாரதி. மம்மி என்ன பத்தி சொல்றாங்க? மம்மி என்ன பத்தி சொல்றாங்க? மோகன்தாஸ், உத்தம் குமார், ஜனனி, உங்க ஃபேமிலியில எல்லாரோட பேரும் ரொம்ப யூனிக்கா இருக்கு. உங்க டாட்டர் பாரதி என்ன பண்றாங்க? அவளுக்கு 8 வயசு ஆகுது, 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். ஓ ஓகே. ஒரு குழந்தையோட நிறுத்திட்டீங்களா? ஓகே. ஸோ இப்போ நம்ம கேம் ஆரம்பிக்கலாமா மிஸ் ஜெர்னி? இந்த கேமோட விதிமுறைகள்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். முதல் கேள்விக்கு 5000 ரூபான்னு ஆரம்பிச்சு கடைசி கேள்வி வரைக்கும் நீங்க சரியான பதில சொன்னீங்கன்னா உங்களுக்கு 50 லட்சம் ரூபாய் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ மிஸ் ஜெர்னி, நீங்க ஒரே சமயத்துல 50 லட்சம் ரூபாய் பார்த்துருக்கீங்களா? 50 லட்சத்துக்கு எத்தனை சைஃபர்னு யோஜனை பண்ணி தான் சொல்லணும். ஓகே. ஸோ இன்னைக்கு ஒரு வேளை இந்த ஷோவில் நீங்கள் ஜெயிச்சு உங்களுக்கு 50 லட்சம் ரூபாய் கிடைச்சதுன்னா நீங்கள் அதை வச்சு என்ன பண்ணுவீங்க? முதல்ல 6 ரூபா திருப்பி கொடுத்துருவேன். 6 ரூபாவா? யாருக்கு? இல்லை, என் ஹஸ்பண்ட் மொபைல்லேருந்து SMS அனுப்பினேன். அப்புறம் திருப்பதிக்கு போய் உண்டியலில் 1 லட்சம் ரூபா போடுவேன். ஓகே, குட் குட். நல்ல தெய்வ நம்பிக்கையோடு வந்திருக்காங்க. ஸோ லெட்ஸ் wish all the best for Mrs. Janani. All the best Janani. இப்போ நம்ம கேம் ஆரம்பிக்க போறோம். உங்களோட ஃபர்ஸ்ட் क्वेश्चन, நீங்க ஸ்கூல்ல படிச்சப்போ எப்பவாவது ஃபெயில் ஆனதுண்டா? இல்லை. நிஜமா? நிஜத்தை தான் சொல்கிறேன். ஓகே, ஸோ தட்ஸ் த ரைட் ஆன்சர். நீங்க 5000 ரூபாய் ஜெயிச்சிட்டீங்க. இப்போ ரெண்டாவது கேள்விக்கும் நீங்க இதே மாதிரி சரியான பதில சொன்னீங்கன்னா உங்களுக்கு 50000 ரூபாய் கிடைக்கும். மிஸ்ஸஸ் ஜனனி, இப்போ நான் ரெண்டாவது கேள்வி கேட்குறேன். நீங்க காலேஜ்ல படிச்சப்போ யாரையாவது காதலிச்சிருக்கீங்களா? இல்ல உங்களை யாராவது காதலிச்சிருக்காங்களா? நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்க. ஏன்னா நீங்க சரியான பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு 50000 ரூபாய் கிடைக்கும். மோரோவர் நீங்க மனசுல இருக்கிறத வெளிப்படையா சொல்லிட்டீங்கன்னு எல்லாரும் உங்களை பாராட்டுவாங்க. நான் क्वेश्चन ரிப்பீட் பண்றேன். நீங்க காலேஜ்ல படிச்சப்போ யாரையாவது காதலிச்சிருக்கீங்களா? இல்ல உங்களை யாராவது காதலிச்சிருக்கீங்களா? நானும் யாரையும் காதலிச்சதில்ல, என்னையும் யாரும் காதலிச்சதில்லை. மிஸ்ஸஸ் ஜனனி, நீங்க யாரையும் காதலிச்சதில்லை சரி, ஆனா உங்களை யாரும் காதலிச்சதில்லை. நான் மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன், நீங்க சொன்ன பதில் ஏற்கனவே பதிவாயிருக்கு. ஸோ பதில் தப்பா இருந்ததுன்னா 50000 ரூபாய் போயிடும். நிச்சயமா யாரும் என்னை காதலிச்சதில்லை.
தீர்மானமா சொல்றீங்களா? இல்லை எனக்கு சந்தேகமே இல்லை. மிஸ் ஜனனி, மனோவசியப்படுத்தப்பட்ட போது நீங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா? நீங்க ஏற்கனவே சொன்ன பதில் இதே பதில் தான். You have said right answer. மிஸ் ஜனனி, congratulations. என்ன ரொம்ப டென்ஷன் ஆயிட்டீங்க? ரிலாக்ஸ். ஓகே, இப்போ நம்ம கேமோட அடுத்த கட்டத்துக்கு போக போறோம் மிஸ் ஜனனி. இனிமே நான் கேட்க போற கேள்விகள் கொஞ்சம் தர்ம சங்கடமான கேள்விகளா இருக்கும். பொதுவா இதை மற்றவங்க மத்தியில் டிஸ்கஸ் பண்றதுக்கு கொஞ்சம் தயங்குவாங்க. ஆனா நீங்க வெளிப்படையா தைரியமா பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு 50 லட்சம் ரூபாய் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ நம்ம கேமோட அடுத்த ரவுண்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக். முட்டிக்கிட்டேன், தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி ப்ரோக்ராமுக்காக போக வேண்டாம். என்ன மாதிரி கேள்வி கேட்குறாங்க பார்த்தீங்களா மாமா? மாப்பிள்ள ஜனனி அங்கே போகும்போதே சொல்லிட்டு தானே போனான். ஏழாவிடமா அதான் கேள்வி கேட்டால் நான் பதிலே சொல்லாமல் திரும்பி வந்துடுவேன்னு. அது மாத்திரம் இல்லை, இப்போது நிறைய பேர் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. நீங்கள் வீணாக எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? ஹலோ, பாஸ்கர் சொல்லு. ஆமாம்மா, என் ஒய்ஃப் தான். அது அவள் போகணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டா, அதனால் நான் தான் போகணுன்னு சொன்னேன். இல்லை அவங்க சும்மா ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கேள்விலாம் கேட்குறாங்க. சரி, நான் உங்கள்கிட்ட அப்புறமா பேசுகிறேன் பாஸ்கர். பார்த்தீங்களா, அதுக்குள்ளே ஃபோனு. என் ஃப்ரெண்டு தான், இருந்தாலும் கிண்டலாக கேட்குறான். உன் பொண்டாட்டி ரொம்ப போல்டு, எப்படிப்பட்ட கேள்வி கேட்டாலும் தைரியமாக பதில் சொல்கிறா பாருங்க. டாடி ப்ரோகிராம் ஆரம்பிச்சிருச்சு. வெல்கம் பேக் டு பழனி தங்கரத்னம் ஜுவல்லர்ஸ் வழங்கும் மனசு திறந்து சொல்றேன். மிஸ் ஜனனி, இது வரைக்கும் நீங்க ரொம்ப நல்லா விளையாடி 50,000 ரூபாய் ஜெயிச்சிருக்கீங்க. இப்போ நம்ம அடுத்த ரவுண்டுக்கு போக போறோம். அடுத்த ரவுண்டுக்கு பேரு அக்னி பிரவேசம். இது நிஜமாவே கொஞ்சம் கஷ்டமான ரவுண்ட். மிஸ்ஸஸ் ஜனனி, இந்த ரவுண்டு விளையாடுறதுக்கு நீங்க தயாரா? ஓகே, இனிமே நான் கேட்க போற கேள்விகளை கொஞ்சம் கவனமா கேட்டுக்கோங்க. ஏன்னா இது கொஞ்சம் வெளிப்படையான கேள்வி, அந்தரங்கமான கேள்வி. இந்த கேள்விக்கு நீங்க சரியா பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு 20 லட்சம் ரூபாய் கிடைக்கும். சோ அக்னி பிரவேசம் ரவுண்ட்ல 20 லட்சம் ரூபாய்க்கான முதல் கேள்வி. மிஸ்ஸஸ் ஜனனி, உங்களுக்கும் உங்க ஹஸ்பண்ட் மோகனுக்கும் கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆச்சுன்னு சொன்னீங்கல்ல? ஓகே, இந்த 10 வருஷத்துல நீங்க உங்க ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ வேற யார் கூடயாவது தொடர்பு வச்சிருக்கீங்களா? என்ன கேள்வி இது? எழுந்து வாடி. ஆஃப் பண்ணு டிவி. யோ, மியூசிக்க நல்லா பில்டப் பண்ணியா? நல்லா பில்டப் பண்ணு. உங்க டைம் எனக்கு புரியுது. ஆனா இந்த காலத்துல இந்த மாதிரி கள்ள தொடர்புலாம் ரொம்ப சர்வசாதாரணமாயிடுச்சு. சில பேர் அதை வெளிப்படையா ஏத்துக்கிறாங்க, சில பேர் அதை மூடி மறைக்கிறாங்க. ஸோ நீங்க என்ன சொல்ல போறீங்க ஜனனி? தொடர்பு இருந்ததுன்னு சொல்ல போறீங்களா, இல்லைன்னு சொல்ல போறீங்களா? மிஸ்ஸஸ் ஜனனி, ஏன் கண் கலங்குறீங்க? கம் ஆன், நீங்க பதில் சொல்ல விரும்பலைன்னா இப்பவே எழுந்து போயிடலாம். இல்ல ஒருவேளை உங்க ஹஸ்பண்டுக்கு உண்மை தெரிஞ்சிடுமோன்னு நீங்க பயப்படுறீங்களா? நீங்க பதிலே சொல்லாம எழுந்து போனீங்கன்னாலும் உண்மை என்னன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிடும், இன்க்ளூடிங் யுவர் ஹஸ்பண்ட். ஸோ நீங்க பதில் சொல்லி தான் ஆகணும் ஜனனி. என்ன சொல்ல போறீங்க? ப்ளீஸ் கம் அவுட் வித் தி ட்ரூத். யோ கேமரா, பார்ட்டிசிபென்ட் பேஜுக்கு நல்லா ஜூம் பண்ணியா? நல்லா ஜூம் பண்ணு. ஜனனி, ஏன் ஆறீங்க? கம் ஆன், ரிலாக்ஸ். பி கரேஜியஸ், பி போல்ட் ஜனனி. நீங்க இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்காக உங்களை யாருமே தப்பா எடுத்துக்க மாட்டாங்க. பிகாஸ் யூ ஜஸ்ட் பீயிங் ஃப்ராங்க். அண்ட் மோரோவர், உங்களுக்கு இந்த கேள்விக்கு கரெக்டா பதில் சொன்னீங்கன்னா 20 லட்சம் ரூபாய் கிடைக்க போகுது. இன்ஃபேக்ட் 50 லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னா எது வேணாலும் சொல்லலாம். ஹஸ்பண்ட் கூட உங்களை தப்பா எடுத்துக்க மாட்டாரு. ஏன்னா நீங்க 20 லட்சம் ரூபாய் ஜெயிக்க போறீங்க ஜனனி. ஸோ உண்மையை சொல்லுங்க, நீங்க உங்க ஹஸ்பண்டுக்கு தெரியாம வேற தொடர்பு வச்சிருக்கீங்க, கரெக்டா? பதில் சொல்றதுக்கு டைம் நிறையா இல்லை. உங்களோட பதிலுக்காக இங்க 4 கோடி ஜனங்க காத்துட்டு இருக்காங்க. பிகாஸ் இட் இஸ் a live and reality show. நீங்க என்ன இன்சல்ட் பண்றீங்க? எனக்கு ஹியூமிலியேட் பண்றீங்க. என்னோட டிக்னிட்டியை ஸ்பாயில் பண்றீங்க. Stop it! I quit!
அங்க ஸ்டூடியோல குலுங்கி குலுங்கி அழுதவங்க வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்தவங்க மோகத்தை பார்த்து கூனி குறுகுனாங்க. தன் அப்பாவை நேருக்கு நேர் பார்க்க முடியாம தலை குனிஞ்சு நின்னாங்க. பாவம், அதுக்குள்ள மோகனுக்கு போன் கால் மேல போன் கால். அதை சமாளிக்கிறதுக்குள்ள அவருக்கு போதும் போதும் ஆயிடுச்சு. ஜனனி தம் உயிரையே போக்கிக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. எஸ், she went to the extreme extent of taking her life. Of course, அதுலேருந்து அவங்கள காப்பாத்திட்டோம். ஆனா அதுக்கப்புறம் அவங்களோட பேச்சு போக்கு எல்லாமே மாறிடுச்சு. She became hysterical and lost control of herself. எப்போ எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஆயிட்டாங்க. இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் இதோ நிக்கிறாரே, டிஆர்பி தாம்பரம் ரத்னவேல் புருஷோத்தமன், இவர்தான். Your Honor, வெயிட் விட்டா மேல மேல பேசிக்கிட்டே போறீங்க. உங்க கிளைண்ட் ஜனனிய நாங்க எங்க ஷோக்கு வர சொல்ல, கட்டாயப்படுத்தல, வருந்தி அழைக்கவும் இல்ல. ஆனா இப்படி ஒரு ஷோ இருக்கு நமக்கு ஆசை காட்டி ஒரு மாசம் அலக்கழிச்சிங்க, கடைசியில கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்துறீங்க. என்ன சார் கேள்வி கேட்கறீங்க உங்க ஷோல? அசிங்கமான கேள்விகள், அருவருப்பான கேள்விகள். நீங்க சொல்ற அளவுக்கு அது அவ்வளவு அசிங்கமாவும் அருவருப்பாவும் இருந்துச்சுன்னா ஜனங்க ஏன் அதை விரும்பி பார்க்கறாங்க? And for your kind information, இந்த ஷோக்கு தான் highest TRP வந்திருக்கு. That's because you cater to the basic instincts of the people. இதே ரேட்ல போச்சுனா நாளைக்கு pornography கூட நீங்க டெலிவிஷன் கொண்டு வந்துருவீங்க. நாளைக்கு ஏன், இன்னைக்கே நான் ரெடி. கவர்மெண்ட்ல தான் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் வந்துச்சு TRP கண்டபடி பிச்சுக்கிட்டு போகும். இப்பவே எல்லாத்தையும் இன்டர்நெட்ல பாத்துறாங்களேன்னு நான் வருத்தப்படுறேன். And let me tell you one more thing. Sooner than later இது டெலிவிஷன்லயும் வரும் and nobody can prevent it. அதுதான் ரொம்ப வேதனையான விஷயமா இருக்கு. ஃபியூச்சர் ஜெனரேஷனை நினைச்சா பயமா இருக்கு. டாக்டர் தமயந்தி, இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் பேசுங்க. எஸ் யுவர் ஆனர். இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல விரும்புறேன். இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் தான். மோஸ்ட் ஆஃப் தீஸ் சோ கால்ட் ரியாலிட்டி ஷோஸ் ஆர் நாட் ரியல். நிஜமா நடக்கிற மாதிரி நடிக்க வைக்கிறாங்க. பாவம், அப்பாவி மக்களும் அதை உண்மைன்னு நம்புறாங்க. இதெல்லாம் நான் சொன்னா இங்க இருக்கிற டிஆர்பிக்கு மட்டும் இல்ல, இன்னும் நிறைய பேருக்கு என் மேல கோபமும் ஆத்திரமும் வரும். ஆனா நான் சொல்றதெல்லாம் கசப்பான உண்மை. இந்த கேஸை பத்தி மட்டும்தான் பேசணும்னு நீங்க சொன்னீங்க. ஆனா இந்த கேஸை பத்தி பேசும்போது பல உண்மைகளை சொல்ல வேண்டிய கட்டாயத்துல நான் இருக்கேன் யுவர் ஆனர். டிஆர்பி அப்படிங்கிற பேர்ல ஒட்டுமொத்த சேனல்களும் சேர்ந்து மக்களோட மூளையை மழுகடிச்சிட்டாங்க. ஒரு சமுதாயத்தையே சீரழிச்சிட்டு இருக்காங்க.